கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 14 வான்கதவுகள் ஒரு அடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முரசுமோட்டை ஐயங்கோவிலடி பகுதியைச் சேர்ந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன்கட்டு குளத்தின் 4 வான்கதவுகளும் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளன. தொடரும் மழையுடனான வானிலையால் மட்டக்களப்பு நவகிரி குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியை ஊடறுத்து நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளது. இதனால் பிரதேச மக்கள் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் குறித்த வீதியூடான போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி 3, 4 பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையினால் சித்தாண்டி நீரில் மூழ்கியுள்ளது. சித்தாண்டி பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளமையினால் பலரும் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்திலும் நிலவும் மழையுடனான வானிலையால் பொத்துவில் அல் மினாருல் வித்தியாலயத்தின் கற்றல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அம்பாறை டிஎஸ் சேனநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 104 அடியாக அதிகரித்துள்ளமையினால் குறிப்பிட்ட அளவு நீரை வெளியேற்றுவதற்காக ஒரு வான்கதவு நேற்று மாலை திறந்துவிடப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் MCM ரியாஸ் தெரிவித்தார். இதனால் களியோடை ஆற்றில் நீர்ப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. களியோடை ஆற்றின் ஒலுவில் வீரையடி அணைக்கட்டின் வடக்கு அணைக்கட்டில் உள்ள 10 வான்கதவுகளும் தெற்கு அணைக்கட்டில் உள்ள 17 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கமநல சேவைகள் பிரதேசத்துக்குட்பட்ட சேனவட்டை உடங்கா பாலத்தில் வெள்ளம் நிறைந்துள்ளது. சேனவட்டை நெடியாள கண்டம் கொக்கனாரை விளைநில பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மழையுடனான வானிலையால் புலனறுவை மதிரிகிரிய குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் மின்னேறிய ஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் குறித்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.